பிரைஸ்லாம். இதோ இந்த நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1-7 வசனங்கள். 2 ராஜாக்கள் 6 1-7. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுதுகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த வேத பகுதியின் வழியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை, புரிந்து கொள்ள வேண்டியதை ஆவியானவர் தாமே எங்களுக்கு தெளிவுபடுத்துவாராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ்லாம். இதோ இந்த பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசி அந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு வந்தார். என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசிகளோட ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி நடத்துகிறார் எலிசா. இப்போ அந்த சென்ட்ரலில் இப்போ என்னாச்சு, இடம் பத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதனால் அந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் பெரிய இடமா வேணும், அதுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தட்டுமா என்கிறார். கேட்குறாங்க. அவரும் சரி பின்ன நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட வரணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வர்றேன், நீங்கள் போங்க என்றபடியாக சொல்லுகிறார். அதுபடியாக போய் அவங்க அதுக்கான இடத்த ஆயத்தம் பண்ணுகிறபடியாக மரங்களெல்லாம் வெட்டி அதுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணுகிற போது ஒரு தீர்க்கதரிசி தாங்கிட்ட வைத்திருந்த அந்த கோடரியானது என்னாச்சு, அந்த ஹெட்டு மட்டும் கலந்து போய் பக்கத்தில் யோர்தான் நதி ஓரமாக தான் இதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. யோர்தான் நதியில் ஆழமான இடத்துல விழுந்துருச்சு. இப்போ அந்த அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இந்த கோடாரியை நான் என்னோடது இல்லை, நான் இரவலாக வாங்கிட்டு வந்தது, இன்றைக்கி இது வேற இந்த தண்ணிக்குள்ளே ஆழமான இடத்துல விழுந்துருச்சு, நான் கொடுத்தவனுக்கு பதில் சொல்லி ஆகணுமே, இதை எப்படி நான் திருப்பி தர்றது என்றபடியாக அங்கலாய்க்கிறார். அதை எலிசாக்கிட்டையும் சொல்லுகிறார். அப்போ அந்த எலிசா என்ன பண்ணுறார், பயப்படாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற மரத்தில் ஒரு குச்சை கொம்பை வெட்டி எந்த இடம்னு கேட்குறார். அந்த இடத்த அவன் காமிக்கிற போது அந்த குச்சை தூக்கி போடுறாரு. அந்த இடத்துல அந்த கோடாரியானது, இரும்பானது தண்ணியில் மிதக்குது. ஹல்லேலூயா. உடனே அவன்கிட்ட என்ன சொல்கிறார், போய் எடுத்துக்க என்றபடியாய். அப்போ இந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு ஆவிக்குரிய காரியத்தில் எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஆகவே முதலாவது பிரசங்கி 10:10 படிப்போம். பிரசங்கி 10:10. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இரும்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஆமென். இங்கே பிரசங்கி ஒரு காரியத்தை சொல்றார். இரும்பு ஆயுதம் மழுங்கி போய் இருக்குமானா, அதை தீத்தாமல் மலிங்கலாக இருக்குமானா, நீ ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்கும். ஆமீன். ஷார்ப்பாக இருந்ததுன்னா நீ ஒரு 2 வெட்டு வெட்டினாவே அது விழுந்துடும். இது மழுங்கி போய் இருக்குமானா
அதிகப்படியான பலத்தை நீ பிரயோகப்படுத்த வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானம் தேவைங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? இது ஆவிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கோடரியை போல அது ஷார்ப்பாக இருக்கணும். ஐ ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஷார்ப்னஸ் தேவை. அதை தீட்டி தீட்டி வச்சுருக்கணும். ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற காரியத்தில் நம்ம தீட்டி தீட்டி வைக்கணும். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் மட்டும் போதாது. இதுதான் மிக மிக முக்கியம். அங்கே பிரயோகிப்பதற்கு வேதம் என்ன சொல்லுது? ஞானம் தேவை. ஹல்லேலூயா. என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், என்கிட்ட இதை சொன்னார் அதை சொன்னார்னு நீ பேசுறது பெரிய காரியம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அதை பிரயோகிப்பதற்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியமும் தேவை. ஆவியானவரும் நமக்கு தேவை, அதில் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கணும். அதே நேரம் அதை பிரயோகிப்பதற்கு ஞானமும் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே நம்ம அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 6:5 பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6:5. முதல் காரியம், ஆவிக்குரிய ஒரு உணர்வு தேவை. 2 ராஜாக்கள் 6:5. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஐயோ என் ஆண்டவனே என்றபடியாய் கதறுகிறான். எதற்கு கதறுகிறான்? அவன் கோடரி நழுவி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் கோடரி அவன்கிட்டேருந்து நழுவி போயிடுச்சு. இது எதை காட்டுது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை விட்டு போன காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம அறிய முடியறதில்லை, அறிஞ்சு கொள்வதில்லை. சிம்சோனை போல இருக்கலாம். சிம்சோன் தன்னிடத்தில் இருக்கிற ஆவியானவர் வெளியே போனதை அவன் அறியாமல் இருந்தான். அவன் கண்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டது. ஆவிக்குரியவனாக இருந்தவன், அநேகருக்கு சாட்சியாக இருந்தவன், இன்னைக்கு மற்றவர்கள் எல்லாம் உலகமே பார்த்து பரிதாபப்படும்படியான நிலைக்கு மாறி போனான். ஏன்? ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் அறியாமல் இருந்தபடினாலே. இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க. நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆண்டவர் நான் போகிற போது இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சார், அப்படி ஆசீர்வதிச்சார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லது. அதை உன்னோட கூட இன்னமும் இருக்கிறாராங்கிறத நீ அறிஞ்சிருக்கிறியா, அல்ல உன்னை விட்டு போனதை நீ அறியாமல் இருக்கிறாயா? அப்போ அவன் அங்கே ஐயோ என் ஆண்டவனே என்று கதறுகிறவனாக இருக்கிறான். ஆவியானவர் என்னிடத்துல இல்லை என்கிறதை அவன் உணர்ந்தவனாக இருக்கிறான். உணர்வதுங்கிறது கூட சில நேரங்களில் நமக்கு தெரியும். இந்த நாளில் நான் ஆவியானவர் என் வழி நடத்துகிற காரியத்தில் நான் இல்லை, முன்ன போல நான் இல்லை என்றபடியா நம்ம உணரும்படியாக கூட இருக்கலாம். ஆனால் அதை அறிக்கை செய்யும்படியாக இருப்போமா? ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் இருப்போம். அல்லது எனக்கு இல்லை, நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அவன் ஐயோ ஆண்டவனே என்றபடியாய் அவன் கதறுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:19 என்ன சொல்லுது? 1 தெசலோனிக்கர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆவியை அவித்து போடாதிருங்கள். அதுக்கெல்லாம் காரியம் என்ன? 16 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதை சொல்லிட்டு சொல்றார், ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்படின்னா என்ன? எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு இருக்கிற போது தான் நம்ம ஆவியை அவித்து போடாமல் இருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். போதும். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரியவன், அந்த ஆவியானவர் நம்மள்கிட்ட இல்லைங்கிறத அறியாமல் புரியாமல் இருக்கிற காரியத்தை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறாய். ஹல்லேலூயா. ஒத்துக்கிறது இல்லை. ஆமென். ஆவியானவர் என்கிட்ட இல்லை, முன்ன இருந்த அந்த ஆவியானவர் என் கூட இல்லைங்கிறத ஒத்துக்காதபடி தேவனுடைய பார்வையில் அவன் நிர்பாக்கியம் உள்ளவன். ஆமென். பரிதபிக்கக்கூடியவன்கிறார். ஹல்லேலூயா. நிர்வாணியா இருக்கிற, ஆனால் நீ என்ன சொல்ற? நான் ஐஸ்வர்யான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு. ஆமென். ஒரு குறையும் இல்லைங்கிறது எப்போ வருது? உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கிறப்ப நீ என்ன நினைக்கிற? தேவன் தான் ஆசீர்வதிக்கிறார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதை வச்சு நீ ஒரு குறைவும் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனால் தேவனுடைய பார்வையில் நீ பரிதபிக்கப்படத்தக்கவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்ககிட்ட இல்லை, ஆவியானவர் உன்னை விட்டு நீங்கி போயிட்டார். ஆமென். அவன் இந்த உணர்வு எனக்கு தேவை. முதலாவது, நான் இழந்து போயிட்டதை, அந்த அவன் கோடாரியை இழந்து போயிட்டதை அவன் உணர்ந்தவனாக இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு நான் ஆவியானவர் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்து இருக்கிறேனா? அதை விட நான் அதுக்காக பரிதபிக்கிறவனாக இருக்கிறேனா? அதை நான் உண்மையிலே அறிக்கை எடுக்கிறவனாக இருக்கிறேனா? அதை உணர்ந்து இருக்கிறேனா? ஆமென். இது மிக மிக முக்கியம். ரெண்டாவது காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 6:5 பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6:5. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 5வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். இரண்டாவது காரியம், அது இரவலாக வாங்கப்பட்டது. தேவன் உனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு நீ எந்த நோக்கத்துக்காக உன்னை ஆவியில அபிஷேகம் பண்ணினாரோ, ஆவியானவரை உனக்கு கொடுத்தாரோ, அந்த நோக்கம் உனக்குள்ள தேவன் நிறைவேற்றும்படிக்காக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கம் என்ன நோக்கம்? ஆகாய் 1:8 படிப்போம். ஆகாய் 1:8 என்ன நோக்கம்னு பார்ப்போம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கோடாரியை ஆவியானவரை உங்களுக்கு எதுக்காக கொடுத்தாரு? நீங்கள் மலை மேலே ஏறி போகணும். எந்த ஜெபமலை மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி ஆலயத்தை அவருக்கு கட்டணும். மக்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலயத்தை நீ கட்டுகிறவனாக, செயல்படுத்துகிறவனாக இருக்கணும். ஆமென். அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்ததாக இருக்கிறார். ஆமென். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இரவலாக கொடுத்தது, அந்த ஆவியானவரை நமக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நோக்கம் நிறைவேறும்படிக்காய் நான் செயல்படுத்துகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அதை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். மத்தேயுல என்ன சொல்லுது? ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கொடுக்கிறார். அந்த மத்தேயு 25:14-30 அதிகப்படியான வசனம் படிக்க வேண்டாம். ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுக்கிறார், ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. ஹல்லேலூயா. இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து எதுக்கு? தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காய், அதை பெருக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. அப்போ 5 தாளந்து வச்சிருக்கிறவன் 10 மாத்திரான், 2 தாளந்து 4 மாத்திரான். ஆனால் 1 தாளந்து வச்சிருக்கிறவனோ, நீ கடுமையானவர் என்றபடியாக இருந்து நான் புதைத்து வைத்திருக்கிறேன், பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்றபடியாய் சொல்லுகிறார். ஆமென்.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து அதை பத்திரப்படுத்தும்படிக்காக அல்ல. ஹல்லேலூயா. மற்றவர்களை நம்ம கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தும்படிக்காக கொடுத்திருக்கிறார். 30வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதில் மத்தேயு 25:30 மட்டும் படிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமென். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பே இருளிலே தள்ளி போடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவரை அபிஷேகம் பெற்றவன், ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன், ஆமென், இரவலாக தேவன் அவனை பயன்படுத்தும்படிக்காக கொடுத்த காரியத்தை இன்னைக்கு புதைச்சி போட்டுட்டான். முன்பு நாம் படித்தது போல, தெசலோனிக்கேயர் 5:19 படித்தது போல, ஆவியை அவித்து போடாது இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் அவித்து போட்டவனாக இருக்கிறான், அதை புதைத்து போட்டவனாக இருக்கிறான். கர்த்தருடைய கடும் கோபம் அவன் மேல் வருகிறது. ஹல்லேலூயா. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்றபடியாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? இரவலாக கொடுக்கப்பட்டது. தேவன் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மலை மேல் ஏறி மரங்களை வெட்டி ஆலயத்தை கட்டும்படிக்காய் தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தை நான் இந்த நாட்களில் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 3வது காரியம், கூவினான். 2 ராஜாக்கள் 6:5 அந்த கடைசி வரி பாருங்க. 2 ராஜாக்கள் 6:5. அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஆமென். அப்ப காரியம் என்ன? ஆவியானவர் என்னிடத்துல இல்லைங்கிறத மற்றவங்களுக்கு தைரியமா நீ சொல்ல முடியுமா? ஆமென். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படித்தது போல காரியம் என்ன? நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிற போதும் நீ ஐஸ்வர்யான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் ஒரு குறைவிலும் இல்லை என்றும் அப்படி வேணா அறிக்கை பண்ணலாம். ஆமென். ஆனால் நான் முன்ன போல ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஆண்டவருக்குள்ள இல்லை, ஆவிக்குள்ள இல்லை என்றபடியா உன்னால் அறிக்கை செய்ய முடியுமா? ஆமென். அவன் கூவினவனாக இருக்கிறான். நான் இழந்து போயிட்டேன், அந்த கோடரியை நான் இழந்து போயிட்டேன் என்றபடியாய், ஆவியானவரை இழந்து போயிட்டேன் என்றபடியாய் அவன் சத்தம் போடுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் மீண்டுமாய் அதை பெற்றுக்கொள்ளவே முடியும். ஹல்லேலூயா. அது ஒரு ரகசியமாக இருக்கட்டும், தெரியாமல் இருக்கட்டும், ஆமே என்றபடியாக நினைப்போமானா திரும்பி அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதை திரும்பி நம்ம பெற்றுக்கொள்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். ஆமென். அதுதான் நான் முன்பு சொன்னது போல சாத்தான் நம்ம உணர்வடைய செய்யும். ஆவியானவர் கூட அந்த இழந்து போனதை உணர்வடைய செய்யும்படியான காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் சாத்தான் என்ன சொல்லும்? அதை அறிக்கையிட விடவே விடாது. ஹல்லேலூயா. பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது, நான் அந்த நாளில் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி இருந்தேன்னு பழசதான் பேசிக்கிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறார் என்றபடியாக என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம், ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 32:5 பார்ப்போம். சங்கீதம் 32:5 வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தையும் உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். தோஷம் இது. ஹல்லேலூயா. அது உன்னை விடாது. ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையே பிடிக்கும். ஆமென். ஏன்னா தேவன் ஒரு நோக்கத்தில் ஒரு அவருடைய காரியத்தை செய்யும்படிக்காய் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஊர்லேயோ உலகத்திலேயோ மற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே. ஆமென். இன்னைக்கு நம்மளை தானே தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவன் ஒரு நோக்கம் என்னை குறித்து வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அது சின்னதோ பெருசோ, ஆமென், அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். நம்ம அதுதான் அப்போஸ்தலர் நடபடியில் பார்க்குறோம்.
அந்த அனனியாங்கிறவர் பவுலை பவுலுக்காக ஜெபித்தார். அது மட்டும்தான் அந்த இடத்துல அவருடைய பேர் இருக்கு. ஆமென். அவர் பவுலுக்கு கையை வச்சு ஜெபிக்கிறார், ஆவிக்குள்ளாகிறான். ஆனால் அந்த பவுலை வச்சு தான் பெரிய காரியங்களை செய்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அனனியா செஞ்சது ஒரே ஒரு காரியம்தான். ஆமென். அப்போ தேவன் நமக்கு சின்ன காரியமா பெரிய காரியமா ஒரு காரியமா அதுங்கிறது முக்கியம் இல்லை. எந்த நோக்கத்துக்காக என்ன தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்கணும். அதன் முடிவு என்னவா இருக்கும்? ஆலயத்தை கட்டுப்படியாக இருக்கும். ஆமென். நோக்கம் இதுதான். நான் அங்கங்கே போய் ஆண்டவருக்காக ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறேங்கிறது நல்லது. ஆனால் அது ஆலயத்தை கட்டுப்படியான காரியமாக இருக்கணும். ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற காரியமாக இருக்கணும். அந்த மரத்தை வெட்டி, ஹல்லேலூயா, மரங்கிறது மனுஷனை குறிக்கிறது. எப்படி இதை தெரிஞ்சுக்கலாம்? ஒரு குருடனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்கிற போது முதல் ஸ்டெப் என்ன பண்ணுறார்? ஜெபிக்கிறார். ஜெபிச்சோன்னா நீ என்னத்தை காண்கிற அப்படிங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், மரத்தை பார்க்குற, மரம் நடமாடுற மாதிரி பார்க்குறேங்கிறான். அப்புறம் திரும்பவும் ஜெபிக்கிற போது அவன் கண் முழுசுமாக திறக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் மரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பச்சை மரத்துக்கே இப்படியா என்றபடியாய். ஆமென். அப்போ மரங்கிறது மனிதனை குறிக்கிற காரியமாக இருக்குது. அந்த மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டணுங்கிறார். ஆமென். அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு ஆலயமாக அவர்களை, அப்போ என்ன நோக்கத்துக்காக நமக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார்? ஆவிக்குரிய ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார், ஆலயத்தை கட்டும்படிக்காய். ஆமென். பல நேரங்களில் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு சில வரங்களை தேவன் கொடுக்குற போது சாத்தான் தந்திரமாக மேட்டிமையை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிருவான். ஆமென். என்ன போலாமா, நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய ஆராதனை வீரன், நான் பெரிய இதை செய்கிறவன் அதை செய்கிறவன். ஆமென். இந்த மேட்டிமையினால தான் சாத்தானுடைய தந்திரமே அதுதான். மேட்டிமையினால் வீழ்ந்து போகும்படிக்காக செய்வான். ஆமென். அவன் இப்படிப்பட்டதான காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். இது நம்ம அறிக்கை இடுகிற போது அவன் கூவினான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இழந்து போனதை நான் அறிந்தவனாக அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். 4வது காரியம் 2 ராஜாக்கள் 6:6 படிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. எந்த இடத்துல விழுந்ததுன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல விழுந்து போனேன்னு உனக்கு தெரியுமா? ஆமென். ஆவிக்குரிய காரியத்தில் எந்த இடத்துல விழுந்து போனேன்? 1 கொரிந்தியர் 10:12 பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமென். நான் நிற்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தருக்குள்ள. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீ விழுந்து போயிட்ட. அந்த இடம் எது? விழுந்த இடம் எது? ஹல்லேலூயா. மற்றவர்கள் மேலே நான் கோபப்பட்டதுனாலையோ, மற்றவர்கள் இடத்தை நான் அபகரித்ததுனாலையோ, அல்லது வேற ஒரு காரியத்தினாலேயோ நான் எந்த இடத்துல தேவனை விட்டு விழுந்து போனேன்? ஆமென். எந்த பாவத்தினால நான் விழுந்து போனேன் என்பதை நான் அறிந்தவனாக இருக்கணும். கரெக்டாக அந்த பின் பாயிண்டாக அதை அறிஞ்சு தேவன்கிட்ட அறிக்கை இட்டு அதான் நம்மளை தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நான் செஞ்ச பாவத்தை நான் இன்னும் என்ன பாவம் பண்ணேன், யாரை குறித்து ஒரு திட்டுனேன், அவர்கள் மனசு நோகும்படியாக நான் பேசினேங்கிறதை நான் அறிஞ்சிக்காமையே நான் பாட்டு எப்போதும் ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். நான் எந்த இடத்துல பாவம் பண்ணேன், எந்த இடத்துல நான் வீழ்ந்து போனேன், ஹல்லேலூயா, அதை நான் அறிஞ்சவனாக புரிஞ்சவனாக இருக்கணும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. போதும். நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனம் திரும்புங்குது. எந்த இடத்துல விழுந்து போன என்பதை நினைச்சுப்பார். அந்த காரியத்தில் மனம் திரும்புங்கிறார். ஹல்லேலூயா.
பலர் இந்த நாளில் அது ஒரு பெருசாகவே நினைக்கிறது இல்லை. ஒரு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செகண்டா முடித்தவர், சபைக்கு போகிறவர், நான் ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குள்ளே இருக்கிறேன்னு அவர் பார்த்தீங்கன்னா சில தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறவர். காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு முறை ஒருத்தருக்காக நான் பணம் அனுப்பணும், ஒரு வேலை செஞ்சதுக்காக. அதுக்கு நான் அனுப்புகிற போது 30,000 அனுப்பணும். அந்த பிரதருக்கு அனுப்பிச்சிட்டேன். அவர் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணார், பிரதர் வரலையே, பணம் இன்னும் கொடுக்கலையே அப்படிங்கிறார். இல்லையே நான் அனுப்பிச்சிட்டேனே 2 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறேன். இல்லை எனக்கு வரல, என் அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னார். சரி நான் வெரிஃபை பண்ணால் அதே பேரில் இருக்கிற இன்னொரு பையனுக்கு, அவன் செஞ்சு நான் முடித்தவன் என்ன ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான், அவனுக்கு போயிடுச்சு. அவன் சத்தம் போடாமல் இருக்கிறான். நான் இப்போ அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஃபோன் பண்ணி, தம்பி நான் தவறுதெல்லாம் அந்த யாருக்கு அனுப்பணுமோ அவர் பேரும் ஓம் பேரும் ஒன்றா இருக்குது, நான் நேமை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன், உனக்கு இந்த மாதிரி பணம் வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்தது பிரதர், நான் நினச்சேன் பிரைம் மினிஸ்டர் ஏதோ பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அது மாதிரி வந்ததோன்னு நான் இருந்தேன் அப்படிங்கிறான். எப்படி இருக்குது கதை பாரு. சரிப்பா பரவாயில்ல, நீ அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சிடு, அந்த அவருக்கு கொடுக்கணும் என்றபடியா சொன்னேன். சரி பிரதர்னு ஒரு 2 தடவையா 10 அனுப்பிச்சாரு. இன்ன வரையில் இன்னொரு 10 வரவே இல்லை. இதை வர இன்னொருத்தர், அவரும் ஊழியம் செய்கிறேன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர், வட இந்தியா ஊழியம் போகிறேன்னு ஒப்பு கொடுத்தவர். இவருக்கு எஃப்எம்பி நண்பர் சுவிசேஷ குழுவிலேருந்து அவர் பேர், ஏன்னா இவர் முன்னாடியே ஒப்பு கொடுத்ததுனால இவர் பேர் அவங்க லிஸ்ட்டில் இருக்குது, நண்பர் சுவிசேஷ அவங்க இதில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நார்த்தில் ஒருத்தர் வேலை செய்கிறார், அவருக்கு பணம் அனுப்பணும், சம்பளம் மற்ற ஏதோ அங்கே நடக்கிற வேலைகளுக்காக. நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதை அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்தா இவனுக்கு வந்துடுச்சு. இவன் சத்தம் போடாமல் இருக்கிறான். இவனும் இதே காரியம் சொல்கிறான், பிரைம் மினிஸ்டர் இதுலேருந்து வந்ததோன்னு நினைக்கிறேங்கிறான். இவனும் இதே சொல்கிறான். அப்புறம் ட்ரேஸ் அவுட் பண்ணி ஆளை பிடிச்சி, தம்பி இதெல்லாம் நல்லது இல்லைப்பா, ஊழியக்காரங்களோடது என்ன நண்பர் சுவிசேஷம், அவன் நார்த்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறாங்க, அங்கே ஒரு கட்டடத்துக்காக அனுப்ப வேண்டிய பணம், அப்போ நீ வந்து இதை வச்சுக்கக்கூடாது, திருப்பி கொடு அப்படின்னு சொன்னோடனே இதுக்கு ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வரான் சப்போர்ட்டுக்கு. மீன் பெரிய ஊழியக்காரர் போதகர், அவர் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறார். இருந்தாலும் பிரதர் அவன் செலவு பண்ணிவிட்டானே என்ன பண்ணுற, எப்படி இருக்குது கதை பாருங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டா? சரி செலவு பண்ண பரவாயில்ல பிரதர் பாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அதை திருப்பி கொடுத்தோன்னு, அது ஊழியத்துக்கான பணம், அதை நீங்கள் திருப்பி கொடுக்க சொல்லணும் அப்படின்னோடனே திரும்ப திரும்ப அவனுக்கு இன்சிஸ்ட் பண்ணோன்னே அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கொடுத்துட்டு மீதியை என்னடான்னு கேட்டால், நான் உடனே 10,000க்கு செல்லு வாங்கிட்டேங்கிறேன், செல்லு வாங்கிட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மீதி பணத்தை மட்டும் கொடுத்தான். ஐ மீன் அங்கே நண்பர் சுவிசேஷத்துலேருந்து பல முறை அவர்கிட்ட பேசும்படியெல்லாம் சொன்னாங்க. பேசி ஒன்றும் கதை ஆகலை, இன்ன வரைக்கும் கொடுக்கல. ஹல்லேலூயா. இவங்க எல்லாமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க, ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறேன்னு சொல்கிறவங்க. ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல நீ விழுந்து போனங்கிறது தெரியணுமா இல்லையா? ஆமென். எங்கே தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சோன்னு. ஹல்லேலூயா. இன்ன வரைக்குமே அவங்க ஒரு பெரிய நல்ல ஒரு இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஏன்? ஊழியத்துக்கான பணம், எங்கெங்கே ஊழியம் செய்கிறவங்க அவங்களோட பணத்தை போய் நான் வந்து செலவு பண்ணிட்டேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஆமென். சாதாரண உலக பிரகாரமானவன் கூட ஒரு கடையில் 10 ரூபா அதிகம் கொடுத்துட்டா, சார் 10 ரூபா கூட இருக்குதுன்னு திருப்பி கொடுத்துட்றான். ஆமென். ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்காக அனுப்பின பணத்தை நீ வச்சுக்கிட்டா, செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? செலவு பண்ணால் என்ன, சம்பாரிச்சாவது திருப்பி கொடு. எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, இன்ன வரைக்கும் வரல. ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல விழுந்தேங்கிறத நீ அறிஞ்சு நீ அதை அறிக்கையிட்டு வெளியே வரலன்னா தேவன் எப்படி ஒன்று ஆசீர்வதிக்க முடியும்? ஹல்லேலூயா.
அதுதான் எலிசா கேட்குற, எந்த இடத்துல விழுந்தது காமி எனக்கு. ஹல்லேலூயா. அதை காமிச்சாதான் தேவன் அப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய முடியும். அப்போ எப்படி நான் மேலே வர்றது? யோவேல் 2:12-13 பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உடனடியா அந்த உணர்வு வரணுமே. உணர்வு வந்தால் தானே நீ உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் மனம் திரும்ப முடியும். ஹல்லேலூயா. ஓசியா 14:1 படிங்க. ஓசியா 14:1. ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஆமென். அந்த பையன் பேர் கூட இஸ்ரவேல் தான். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பணுமே. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால விழுந்தாயே. ஹல்லேலூயா. இது உணர்வடைய முடியுதா? உணர்வடையணுமே. ஹல்லேலூயா. தேவனை நீ என்னன்னு அப்போ இவங்களெல்லாம் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், ஊழியம் செய்கிறேங்கிறவங்கெல்லாம் தேவனை என்னன்னு நினைக்கிறாங்க. ஆமென். தேவன் வசனம் சொல்லுது, பரிகாசிக்க விட்டார். எப்படி? பரிகசிப்ப விட்டாரா? அந்த வசனம் நல்லா இருக்கும். அவரை பரிகாரம் பண்ண விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நீ தேவனா இன்னும் மதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அந்த பயமே உனக்குள்ள இல்லை. ஆமென். எந்த இடத்துல விழுந்தாங்கிற ஒரு பயம் இருக்கணும். நீ அதுலேருந்து வெளியே வரணும். ஹல்லேலூயா. 5வது காரியம், மீட்க ஒரு கொம்பு தேவை. 2 ராஜாக்கள் 6:6 படிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஆமென். அந்த கொம்பு யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. உன்னை தூக்கி எடுக்கும்படியான அந்த இரட்சணிய கொம்பு. சங்கீதம் 18:2 பாருங்க. சங்கீதம் 18:2. சங்கீதம் 18 2ஆம் வசனம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஆமென். என் இரட்சணிய கொம்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அந்த கொம்பை வெட்டி போட்டாதான் நமக்காக அவர் வெட்டப்பட்டவர், அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய பாவத்திலிருந்து, பாவ குழியிலிருந்து நம்ம மேலே வரவே முடியும். ஹல்லேலூயா. இதிலேருந்து இவன் தப்பிக்கவே முடியாது என்றபடியான சூழ்நிலையிலும் தானே அந்த இரட்சணிய கொம்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:13 பார்ப்போம். ஆதியாகமம் 22:13. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென். அப்ப காரியம் என்ன? அந்த புதரிலே மாட்டிக்கொண்டு இருக்கிற அந்த கொம்பு மாட்டிக்கொண்டு இருக்கிற ஆடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை மீட்க முடியும். அவர் தான் ஈசாக்கை மீட்கிறார் உயிரோடு. ஹல்லேலூயா. அந்த கொம்பு மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னா ஈசாக்கு பலியிடப்பட வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ அந்த கொம்பு இருக்கிற அந்த ஆடு தான் நம்ம ஈசாக்கை மீட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்மளை மீட்கும்படிக்கான ஒரு இரட்சணிய கொம்பு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாடு காலத்துலலாம் என்ன தெரியுங்களா, அந்த ஆலயத்தில் முன்னாடி ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இரட்சணிய கொம்பு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அவங்கள அடிக்க வர்றாங்க அல்லது கொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டோம்னா யாரும் அவங்கள ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கே பார்க்குறான்? 1 ராஜாக்கள் 1:50-51 பாருங்க.
1 ராஜாக்கள் 1:50-51. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50-51 அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணை இடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென். அதோனியாவை சாலமோன் வெட்டி போடுன்னு ஆர்டர் கொடுத்துட்டார். ஆர்டர் கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் எங்கே ஓடி போகிறான்? அங்கே ஆலயத்துக்கு போய் அந்த கொம்பை போய் பிடிச்சிக்கிட்டான். இப்போ அங்கேருந்து செய்தி வருது, நான் எப்படி அவங்கள வெட்டுறது? அவன் போய் ஆலயத்தில் போய் அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இரட்சணிய கொம்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எப்படிப்பட்டதான பாவத்தினாலும் வருகிற தண்டனையாக இருக்கட்டும், தோஷமாக இருக்கட்டும், அந்த கொம்பை பற்றி கொள்வோமானால் நம்மை அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆழத்துக்குள்ள அந்த கோடாரி விழுந்திருந்தாலும் சரி, அந்த பாவமான காரியங்கள் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி, நம்மை அவர் தூக்கி எடுக்க முடியும். ஆமென். நாம் பிடித்து கொள்ள வேண்டிய அந்த இரட்சணிய கொம்பாகிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அதே போல் 2 ராஜாக்கள் 6:6 திரும்ப பார்ப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஆமென். அந்த இரும்பை மிதக்க பண்ணி. ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன? இரும்பை மிதக்க பண்ணி. இரும்பு மிதக்குமா தண்ணியில்? ஹல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த கொம்பை வெட்டி போடுகிற போது, அந்த மரத்தை வெட்டி போடுகிற போது, அது எப்படிப்பட்ட பாவத்தில் வீழ்ந்திருந்தாலும், ஆவிக்குரிய காரியத்தில் வீழ்ந்து போயிருந்தாலும் அவர் மேலே கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அவர் மேலே தூக்கி எடுக்க முடியும். ஆமென். இன்னைக்கு அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நான் அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். ஆமென். பாவியாக இருக்கலாம், பயங்கரமான வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை தூக்கி எடுக்க முடியும். மார்க் 5:9 பாருங்க. மார்க் 5:9. மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஆமென். ஒரு பிசாசு பிடிச்சிருக்கிறவன் வரான். உன் பேர் என்னன்னு கேட்குறார். அவன் லேகியோங்கிறான். லேகியோன்னா என்ன? ஒரு பெட்டாலியன். லேகியோன்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு பெட்டாலியன் அர்த்தம். அது பெட்டாலியன்னாக்கா அதில் 1000 பேர் 100 பேர் இப்படின்னு இருக்கிறது தான் ஒரு பெட்டாலியன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? நான் லேகியோ, அநேக பேர் நாங்கள் இருக்கிறோம். ஒருத்தனுக்குள்ளே அநேக பிசாசு இருக்குது. ஆனாலும் தேவன் அவனை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். அவ்வளோ பிசாசு பிடிச்சவன் லேகியோன்னு ஒரு பெட்டாலியன் போல பிசாசு அவனுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே ஓடி போச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் என்ன இருக்கான்? பிசாசு பிடித்திருந்த வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு செய்ய வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வீழ்ந்து போயிருந்தாலும் சரி, மற்றவர்களெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படும்படிக்காக தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதை அவர் செய்ய வல்லவர். ஆமென். இன்னும் மத்தேயு 14:25-29 படிப்போம். மத்தேயு 14:25-29. இரும்ப மிதக்க பண்ணின தேவன் அந்த கடல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடக்கிறார். ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14:25-29. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 முதல் 29ஆம் வசனம் வரை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர்
கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் நடக்கல, பேதுரு கேட்கிறார், ஹல்லேலூயா, நான் நடக்கணும் என்றபடியா, வா நட என்றபடியா சொல்லுகிறார். காரியம் என்ன? அன்னைக்கு எலிசா மட்டும் அந்த இரும்பை மிதக்க பண்ணல. ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்மளாலையும் செய்ய முடியும். தேவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நானும் நடக்கணும். ஹல்லேலூயா. அங்கே வேதம் அதுக்கு முன்னாடி என்ன, அவங்களோட காரியம் என்ன? இது ஆவேசம் என்று பயந்தார்கள். ஏன்னா அந்த 4ஆம் ஜாமங்கிறது எப்படின்னா, இரவு 3லேருந்து காலையில் 6 மணி வரையிலும், இந்த டயத்துக்கு பேர் 4ஆம் ஜாமம். அப்போ ராத்திரி 3 மணிக்கு கடல் மேலே நடந்து வர்ற போது அவன் பேயோ பிசாசோ ஆவியோன்னு எல்லாம் பயப்படுறான். ஆமென். இது ஆவேசம் என்று பயந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்று அறிந்த பிறகு பேதுரு அங்கே இருக்கிறவங்கள தைரியமாக பேதுரு தான் கேட்குறார். ஆமென். கடலில் நான் நடக்கணும்னு ஒரு தைரியமாக கேட்கணுமா இல்லையா? நீ பாட்டு போட்லேருந்து காலை வச்சோன்னு புதக்குன்னு உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன வருது? ஹல்லேலூயா. அவன் தைரியமாக கேட்குறான், நான் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. ஆமென். நம்ம இன்னைக்கு தைரியமாக கேட்கணும். சில அற்புதங்கள் நமக்கு நடக்கணும்னா கடலை பார்த்து பயப்படக்கூடாது, ஆண்டவரை பார்த்து தான் கேட்கணும். ஹல்லேலூயா. இது உங்களால் முடியும் ஆண்டவரை, இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் இதில் கடந்து வருவேன், நான் இதில் நடந்து வருவேன். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இரும்பை மிதக்க பண்ணினவ தேவன். ஆமென். கடலின் மேல் நடந்த தேவன், பேதுருவை நடக்க வைத்த ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் இறந்தவங்களை உயிரோட இறப்பில். ஹல்லேலூயா. பவுலும் செஞ்சார், பேதுருவும் செஞ்சார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். காரியத்தை நிச்சயமாக அது இரும்பு போல காரியமாக இருந்தாலும், மூழ்கி போன காரியமாக இருந்தாலும் அவர் மிதக்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நான் எந்த இடத்துல விழுந்தேங்கிறத நான் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அதிலிருந்து நான் வெளியே வருகிறவனாக இருக்கணும், அதுக்கு அறிக்கை இடுகிறவனாக இருக்கணும். ஆமென். அடுத்த காரியம் என்ன? 2 ராஜாக்கள் 6-7 பார்ப்போம் கடைசியா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதை எடுத்துக்கொள் என்றான். எடுத்துக்கொள் என்றான். இது மிக மிக முக்கியமானது. எடுத்துக்கொள் என்றான். தேவன் சில காரியத்தை நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ளணும். ஆமென். அந்த இரும்பு மிதக்க பண்ணின எலிசா போய் ஒன்றும் எடுத்து கொடுக்கல, போய் எடுத்துக்க. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். மோசைக்கிட்ட அதை தான் சொல்கிறார். மோசையை முன்னாடியே என்ன சொல்கிறார்? 14 யாத்ராகமம் 14-15 பாருங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஏன் இப்படி கேட்டார்? என்னிடத்தில் முறையிடுகிறது என்னன்னு ஏன் கேட்கிறார்? யாத்ராகமம் 4:17 பாருங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆமென். முன்னாடியே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ இந்த கோலை எடுத்துட்டு போ, இதனால நீ அடையாளம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும்னு முன்னாடியே சொல்லி தான் அனுப்புனார். இப்போ முறையிட்டுக்கிட்டு இருக்கிறான், செங்கடல் இருக்குதே, நாங்கள் எப்படி தாண்டி போவோம் என்றபடியாய். அதுக்கு தான் கர்த்தர் கேட்குறான், என்ன ஏன் என்கிட்ட முறையிடுற? நான் என்ன சொல்லி ஒன்று அனுப்புனேன், நீ இந்த கோல் ஒன்று போதும். ஆமென். உன் கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் ஒன்று போதும், எல்லா அற்புதத்தையும் செய்யும். ஹல்லேலூயா. நீ இப்போ என்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறார். ஹல்லேலூயா. அதை தான் எலிசா கிட்ட சொல்லு காரியம். அது சில காரியத்தை தேவன் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய வேலை. ஹல்லேலூயா. ஏன் என்கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருக்கேன்னு தான் ஆண்டவர் கேட்பார்.
நான் எப்படி எடுத்துக்கொள்வது? எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்காக அதிகப்படியாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற போது, நீ வேதத்தை வாசிக்கிற போதோ அல்லது வேற இடத்துல இருந்தோ தேவனுக்கான வாக்கு தத்தம் உனக்கு காத்திருக்கணும், வரும். ஹல்லேலூயா. நான் முன்பே சொல்லியிருக்கேன், இப்போ வேணா திரும்ப சொல்கிறேன். ஆமென். இந்த செகனாவை நடத்துகிற காரியத்தில் எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆமென். வர்றவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸை வாங்கிக்கிட்டு ஒரு 15 நாள் சாப்பாடு போடணும். ஆமென். அத்தனை தேவைகளை சந்திக்கணும். இது எப்படி நம்மளால் முடியும்? என்றபடியாக தயக்கத்திலே இருந்தேன், ஜெபத்திலே இருந்தேன். ஹல்லேலூயா. அப்படி ஜெபத்திலே தயக்கத்தில் நான் காத்துக்கிட்டு இருக்கிற போது மணப்பாறையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். அந்த ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட நான் சொல்கிறேன், அவருக்கு இதை பற்றி தெரியும், செகனா இதை பற்றி எல்லாம். அவர் ஜாலியாக சேரில் சாஞ்சிக்கிட்டு சொல்கிறார், பிரதர் நீங்கள் நடத்துங்க பிரதர், தேவன் சந்திப்பார் அப்படிங்கிறார். நீங்கள் பாட்டு ஜாலியாக சொல்லிவிடுவீங்க, நான் ஆரம்பிச்சுட்டு நான் காசுக்கு எங்கே போய் திண்டாடுறது என்றபடியாக மனசில் நினச்சிக்கிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள், கொஞ்ச நாள் அப்படியே ஜெபத்திலே காத்திருக்கிறேன். ஒரு நாள் திருச்சியில் ஒரு கடைக்கு போகிற போது அங்கே முன்னாடி ஒரு வசனம், God will supply all your needs, தேவன் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். இது என் இருதயத்தை வந்து குத்துச்சு. ஹல்லேலூயா. அந்த வசனம் தேவன் என்னக்கிட்ட பேசுகிறார் என்றபடியா நான் உடனே அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து செகனாவை ஆரம்பித்தோம். எப்போ 119 பேட்ச் தேவன் முடிக்க செய்தார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ள அப்படிங்கிறார். அவருடைய வாக்கு தத்தம் வார்த்தை என்னுடைய பிரச்சனைக்கு எங்கேருந்து வருதுன்னு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜபத்தோட காத்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கணும், காத்திருக்கணும், தேவனுடைய வார்த்தை நமக்கு வருதான்னு பார்க்கணும். ஆமென். அதுலேயும் கவனமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சில கன்ஃபர்மேஷனை நமக்கு கிடைக்கிறதுக்கு கிதியானோ போல திரும்ப திரும்ப கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். நீ விசுவாசத்தில் வளருகிற போது தான் ஒரு வார்த்தை வந்தோடனே டக்குன்னு நம்ம பிடிச்சிக்க முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இது தேவன்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறத. இருதயத்தில் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அது நம்மளை வந்து வேலை செய்கிறத, அந்த வார்த்தை நமக்குள்ளே வர்றதை நம்மளால் ஆவியில் உணர முடியும். ஹல்லேலூயா. அப்படி உணர்ந்துட்டோன்னா திரும்ப திரும்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு சந்தேகம் வந்தால் திரும்ப கேட்கலாம். சந்தேகம் வரலையா, வார்த்தை வந்தோடனே அதுக்கு இறங்கு. ஹல்லேலூயா. தேவன் அதை நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எடுத்துக்கொள்ளுங்கிற காரியத்தில் தேவன் எனக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறார், நான் தான் எடுத்துக்கொள்ளணும். ஆமென். அந்த கோடாரி மிதந்தது போல இன்னைக்கு தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை நமக்கு மிதக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அந்த வீழ்ந்து போன நிலைமையில் இருக்கிற போது நான் அதை உணர்ந்தவனாக, அதை அறிந்தவனாக, புரிந்தவனாக, எந்த இடத்துல விழுந்துட்டேன் ஆமென் என்பதெல்லாம் அறிஞ்சு நான் புரிஞ்சு செயல்படுகிற போது தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் காத்துக்கிட்டே இருக்கார். ஆமென். நிச்சயமாக செய்வார். ஆமென். தாவீது அதான் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் இருந்தவனை ஒருத்தன் அப்பத்துக்கு இருந்து தெரிஞ்சதை நான் பார்த்ததில்லைங்கிறான். கர்த்தரை பிடிச்சிக்கிட்ட ஒருத்தவன் பிச்சை எடுக்கிறான்னு நான் கேட்டதில்லைங்கிறான். ஹல்லேலூயா. நான் இளவயது முதல் இப்போ முதிர் வயது ஆயிட்டேன், ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்ட ஒருத்தன் பிச்சை எடுத்ததை, அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் பார்த்ததில்லைங்கிறான். ஹல்லேலூயா. காரியம் என்ன? கர்த்தரை பிடிச்சுக்கிறதுல தான் தவறே ஒழிய, பிடிச்சுக்கிற காரியத்தில் தான் குறைவே ஒழிய கர்த்தரிடத்தில் குறைவில்லை. ஆமென். அவரிடத்தில் குறைவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு காரியம் என்ன? ஆவிக்குரிய ஒரு உணர்வு தேவை. ஆமென். எது? என் கோடாரி விழுந்து போயிடுச்சுங்கிற காரியத்தில் எனக்கு முதல்ல உணர்வு தேவை. ஆவியானவர் என்கிட்ட இல்லைங்கிற ஒரு உணர்வு தேவை. ரெண்டாவது காரியம், அது இரவலாக வாங்கப்பட்டது. கர்த்தர் நமக்கு ஒரு நோக்கத்தினால நம்மளை அபிஷேகித்து இருக்கிறார், ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இரவலாக வாங்க எந்த நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாருங்கிறத நான் அறிஞ்சு செயல்படணும்.
மூன்றாவது காரியம் கூவினான். யார்? அறிக்கையிட்டான். ஆமென். நான் இழந்து போயிட்டேன், இழந்து போன நிலைமையிலேருந்து நான் மேலே வரணும். ஆமென். ஏற்றபடியாய் அவன் கூவினவனாக இருக்கிறான். நான்காவது காரியம், எந்த இடத்துல விழுந்தோம். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை எந்த இடத்துல நான் இழந்து போனேன், அபிஷேகத்தை எந்த இடத்துல இழந்து போனேங்கிறத நான் அறிந்தவனாக புரிந்தவனாக அதை அறிக்கையிடுகிறவனாக இருக்கணும். ஆமென். மீட்க ஒரு கொம்பு தேவை. ஆமென். அந்த இடத்துல எலிசா ஒரு கொம்பை வெட்டி போடுகிறான். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிற போது அவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவர், மீண்டுமாய் நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இரும்பு மிதக்க பண்ணினார். அது எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மட்டுமில்லை, அவர் என்ன சொல்றார்? என்னிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். கடைசியாக எடுத்துக்கொள். ஆமென். திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் முன்னாடியே நமக்கு வைத்திருக்கிறார். எப்படி எந்த சாவியை போட்டால் இந்த பூட்டு திறக்கும்னு ஆமென் நமக்கு தெரியணும். ஆமென். அந்த சாவியை கரெக்டாக எடுத்துக்கொள்ள தேவன்கிட்டேருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அந்த காரியத்தில் அந்த காரியம் மட்டும்தான் திறக்கும், அந்த சாவி தான் திறக்கும். நீ நினைக்கிற சாவியெல்லாம் திறக்காது. ஆமென். தேவன் கொடுக்குற சாவி தான் திறக்கும். அது எதுங்கிறத அந்த வாக்கு தத்தத்தை வார்த்தையை நான் தேவன்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளுகிற போது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், என்னை மீண்டுமா எழுப்ப வல்லவர், அவர் நோக்கத்தை நோக்கி என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பெரிய நோக்கத்துக்காக எங்களை எல்லாம் தேர்ந்து கொண்டவராக இருக்கிறீர். ஆமென். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதில் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்றபடியாய் நீர் ஒரு பெரிதான ஒரு நோக்கத்தை எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கோடரியாகிய அந்த ஆவியானவரை எந்த நாளும் ஆண்டவரே நாங்கள் சார்பாக வைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வதாக, அதை சரியானபடி பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அதற்கான ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் இழந்து போயிருக்கிற அந்த ஆவியானவரை மீண்டுமாய் எங்களிடத்திலே புதுப்பிக்கும்படிக்காய் நீர் உதவி செய்வீராக. நீர் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.